வணக்கம் தோழர்களே. எதற்கெடுத்தாலுமே டீ குடிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்காக நான் எழுதிய கவிதை. இது கவிதையா இல்லையான்றத நீங்க முழுமையா கேட்டு சொல்லுங்க. படிக்கிறேன், கேளுங்க. அப்படி என்னதான் வசியம் செய்தாய்? உனக்குள் அப்படி என்னதான் இருக்கின்றது? நான் எப்படி இருந்தாலும் உன்னை மட்டும்தானே தேடுகின்றேன். உனக்குள் மட்டும்தானே விழுகின்றேன். நண்பர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் அலுவலகத்தால் வந்த தலைவிலையை போக்குவதற்கும் முதல் ஆளாய் உன்னை தானே அழைக்கின்றோம். என்னுடைய அத்துணை உணர்வுகளையும் அந்த ஒற்றை கோப்பைக்குள் அடக்கி வைத்திருப்பதன் மாயம் என்னவோ? நான் எப்படி இருந்தாலும் உன்னை அடையவே என் கால்கள் எத்தனிக்கின்றது. உன்னை பார்த்தவுடன் எழும் மகிழ்வு இருக்கின்றதே, ஐயோ, அதை சொல்லில் அடக்க முடியுமா என்ன? கோப்பைக்குள்ளிருந்து வெளியெழும்பும் ஆவியை காணும் போதெல்லாம் என் ஒட்டுமொத்த உடலும் சிலிர்க்கின்றதே. உன்னை எடுத்து என் உதட்டோரும் வைத்து உறிஞ்சும் போதெல்லாம் எந்த பெண்ணின் இதழும் இவ்வளவு சுவைத்ததாய் நான் கண்டதே இல்லையே. அப்படி எதைத்தான் உனக்குள் மறைத்து வைத்திருக்கின்றாயோ? என்னதான் உனக்குள் ஒளிந்து கிடக்கின்றதோ? அதுவும் மழை காலத்தில் நீ கொடுக்கும் அந்த இளஞ்சூடு இருக்கின்றதே, ஐயோ, எப்படி சொல்வேன் அதை நான்? எப்படி சொல்வேன் அதை நான்? அப்படியான சுகத்தை நான் எங்கேயும் கண்டதில்லையே. என் வலியும் என் வேதனையும், எனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தையும், என்னுடைய அதீத மகிழ்வும், என்னுடைய வெட்கமும், எனக்கான பேரின்பமும், இப்படியான என்னுடைய அத்துணை உணர்வுகளுக்குள்ளும் உன்னை மட்டும்தானே தேடி அலைகின்றேன். அப்படி என்னதான் செய்தாயோ? அப்படி என்னதான் செய்தாயோ? ஒரு கோப்பை தேநீருக்குள் இத்தனை உணர்வுகளையும் அடக்கி வைத்திருக்கின்றாயே. அப்படி என்னதான் வசியம் செய்தாயோ? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.